தேங்க்யூ அப்படின்ற டேர்ம்லேயோ இல்லை சாரி அப்படின்ற வேர்ட்லேயோ நம்ம வந்து சொல்றப்ப அதுல என்ன சப்ஜெக்டா இருக்க முடியும் அப்படின்னு நம்ம என்னைக்காச்சும் நினைச்சு பார்த்துருப்போமா? யோசிக்க வேண்டிய நேரம் வந்துச்சு. இன்னைக்கு வந்து சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் பார்க்கலாம். இட்ஸ் சோ சிம்பிள். இதெல்லாமா சொல்லி தருவாங்க அப்படின்னு நினைப்போம். பட் லெட் அஸ் ஜஸ்ட் ரீகால். ஒரு சப்ஜெக்ட்னா என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு சென்டென்ஸ்ல யாரை பத்தி நம்ம பேசுறோம், அந்த வேர்ப் வந்து யாரை பத்தி பேசுது அப்படின்றது தான் வந்து சப்ஜெக்ட். ப்ரெடிகேட்னா என்ன அப்படின்னு சொன்னா, அந்த சப்ஜெக்ட் வேர்ப் மூலமா என்ன செய்யுது அப்படின்றதான் வந்து ப்ரெடிகேட். ஒரு சாதாரண ஒரு சென்டென்ஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ரம்யா இஸ் அ டாக்டர் அப்படின்னு சொன்னா, ரம்யா வந்து சப்ஜெக்ட், இஸ் அ டாக்டர் வந்து ப்ரெடிகேட். இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி தேங்க்யூ அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் சொல்றோம் அப்படின்னு சொன்னோம்னா, இதனுடைய சப்ஜெக்ட் வந்து இட் இஸ் ஹிடன். யார் தேங்க் பண்றாங்க அப்படின்னு சொன்னா நம்ம தேங்க் பண்றோம், நமக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு நம்ம தேங்க் பண்றோம். ஸோ ஐ தேங்க் யூ, அந்த ஐ வந்து அண்டர்ஸ்டுட். லைக் வைஸ் சாரி அப்படின்னு சொல்றோம் அப்படின்னோம்னா, இந்த இடத்துல சப்ஜெக்டும் இல்லை வேர்பும் இல்லை, வெறும்னே சாரி அப்படின்ற அந்த காம்ப்ளிமெண்ட் மட்டும் தான் இருக்கு. சப்ஜெக்ட் ஆஸ் வெல் அஸ் த வேர்ப் இஸ் மிஸ்ஸிங். அப்போ இதுல என்ன அதுல சப்ஜெக்டும் வேர்பும் அப்படின்னு சொன்னா, ஐ ஆம் சாரி, ஐ சப்ஜெக்ட், ஆம் சாரி அப்படின்றது வந்து ப்ரெடிகேட். அதே மாதிரி கமாண்ட்ஸ், அதாவது இம்பரேட்டிவ் சென்டென்சஸ் இருக்கு இல்லையா, அவ்வளோ இம்பரேட்டிவ் சென்டென்சஸ்ல நம்ம வந்து சப்ஜெக்ட் யூஸ் பண்ண மாட்டோம். சப்ஜெக்ட் இல்லாம தான் இருக்கும். சப்ஜெக்ட் இஸ் அண்டர்ஸ்டுட், இட்ஸ் ஹிடன். ஃபார் எக்ஸாம்பிள் கெட் அவுட் அப்படின்னு சொல்றோம். What is the subject here? You get out. Don't talk. You don't talk. Don't commit the same mistake again. You don't commit the same mistake again. So imperative sentences la either it is a positive command or negative command, அது வந்து நம்ம சப்ஜெக்ட் எதுவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா யூவாக தான் இருக்க முடியும். either it will be singular or plural. ஆனா அதுல ஒரு சின்ன விஷயம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, சப்போஸ் they inverse the subject. நம்ம இன்வர்ஷன் அப்படின்னு ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்தோம் இல்லையா, அந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்ல கொடுத்திருந்த மாதிரி சப்ஜெக்டை மாத்தி போட்டிருந்தாங்க, ஆப்ஜெக்டை சப்ஜெக்ட் பிளேஸ்லையும் சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் பிளேஸ்லையும் இல்ல ஒரு காம்ப்ளிமெண்ட்டை கொண்டு வந்து சப்ஜெக்ட் பிளேஸ்லயோ போட்டிருந்தாங்க அப்படின்னோம்னா அதை வந்து ஐடென்டிஃபை பண்ண நமக்கு தெரியணும். நான் ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்னேன், ஸ்வீட் ஆர் த யூசஸ் ஆஃப் அட்வர்சிட்டி அப்படின்னு சொல்லி. அப்போ இதுல வந்து ஸ்வீட்ன்றது சப்ஜெக்ட் கிடையாது. சப்ஜெக்ட் எது அப்படின்னு சொன்னா the uses of adversity is the subject. அத verb வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். are கொடுத்திருக்காங்க. so the uses of adversity are sweet. இந்த மாதிரி சென்டென்சஸ் கொடுத்து இது வந்து சப்ஜெக்ட் எது அப்படின்னு கேட்டாங்க, இல்ல ப்ரெடிகேட் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா we should be able to identify correctly.